என்னடி இந்த கத்துற? உள்ள இருக்கவே முடியல, நீ கத்துல என்னடி செய்தி சொல்லி தொலை முதல்ல. அது ஒண்ணும் இல்லக்கா, மாமா டீ குடிக்க போனாரு கடைக்கு. அங்க நாட்டமகர் ஐயா பார்த்தாராம். அப்பதான் சொல்லிட்டு இருந்திருக்காரு, அவங்க வயல்ல நிறைய களை இருக்கு, ஒரு 4 நடவலை விட்டு எடுக்கணும் அப்படின்னு சொன்னாராக்கா. அதான் வந்து சொன்னாரு, சரி அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி தாக்கா வந்தேன். சரி, நீ ரொம்ப நல்லதா போச்சு. என் கையிலயும் செலவுக்கு காசே இல்லை, நானும் ஏதாவது வேலை வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நல்ல நேரத்துக்கு நீனே வந்துட்ட. சரி வா, நீனும் நானும் இருக்கோம், இன்னும் 2 பேருக்கு என்ன பண்றது? நம்ம சுந்தரி அக்காவையும் கீதாக்காவையும் கூப்பிட்டுக்கலாம்க்கா. மொத்தமா நம்ம 4 பேர் ஆயிடுவோம் இல்லைங்களா? அதுவும் சரிதான் இளவரசி, நீ போயிட்டு அவங்க 2 பேர்கிட்டயும் சொல்லிடு. நான் சீக்கிரமா போய் வேலையை முடிச்சிட்டு நானே ரெடி ஆகிறேன். சரிக்கா, நானும் அப்படியே போய் சொல்லிட்டு வந்துடுறேன்க்கா. ஏதோ வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட வந்தா எல்லாத்தையும் நம்ம தலையிலேயே கட்டுறது. ஏன் இந்த அக்கா தான் போயிட்டு அந்த அக்கா சுந்தரி அக்காவையும் கீதாக்கையும் கூப்பிட்டு வர்றது. இதுவும் நானே செய்ய வேண்டியதா இருக்கு. இவங்கெல்லாம் என்னதான் சொல்றது தெரியல. இனிமே அந்த சுந்தரி அக்காவை எங்க போய் தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே. சரி வா போய் பாப்போம். சுந்தரி அக்கா, சுந்தரி அக்கா. வாம்மா இளவரசி, என்ன நம்ம வீட்டு பக்கம் வந்திருக்கீங்க? அக்காவை பார்க்கணும்னே, அதான் வந்தேன். உள்ள ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கம்மா, நீங்க போய் பாருங்க. சரிங்கண்ணா. சுந்தரி அக்கா, வா இளவரசி, என்ன விஷயம்? அதுவாக்கா, நம்ம நாட்டமக்காரர் இருக்கார்ல, அவர் வயல்ல நிறைய களை இருக்கா, ஒரு 4 நடவால் விட்டு எடுக்கணும்னு எங்க மாமா கிட்ட சொல்லியிருந்தாருக்கா. அது விஷயமா தான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? அப்ப சரி, நானும் வரேன். சரி 4 பேர் கேட்டிருக்காங்கல்ல, அப்படியே என்னையும் சேர்த்துக்கோங்க. நானும் வீட்டுல சும்மா தான் இருக்கேன், எனக்கும் ஒரு வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. சரிங்கக்கா, கொஞ்சம் 9 மணிக்கெல்லாம் ரெடி ஆகி வந்துருங்க. எனக்கும் வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு, நானும் போய் சீக்கிரமா கிளம்புறேன். இல்லைன்னா அவர் கொஞ்சம் சத்தம் போடுவாருக்கா. வரேன். சீக்கிரமா கிளம்பி வரோம். என்னம்மா 9 மணிக்கு வர சொன்னா 9 மணிக்கு வந்துருக்கீங்க? இதான் வேலைக்கு வர நேரம் உங்களுக்கு? என்னக்கா, அதுக்குள்ளேயுமே நாட்டம் ஆரம்பிச்சிட்டாரு போல இருக்கு. என்னம்மா கொசு கொசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? பேசுனது போதும், போய் இறங்கி வேலையை பாருங்க. சரிங்க நாட்டாமக்காரே. சரி வாங்க, நம்ம சட்டு புட்டுன்னு வேலையை ஆரம்பிப்போம். அக்கா, எவ்வளவு நேரம் வேலையே பார்த்துட்டு இருப்பீங்க? கொஞ்சம் கலப்பு தெரியாம இருக்கிறதுக்கு யாராச்சும் ஒரு பாட்டு எடுத்து விடலாம்ல? சம்பா நாத்து சரகாத்து மச்சா சில்லுன்னு தான் வீசுதுங்க சாரல் போட, மச்சா சில்லுன்னு தான் வீசுதுங்க சாரல் போட, ஏ பொண்ணு வாசம் பூ வாசம் மச்சா சில்லுன்னு தான் வீசுதுங்க சாரல் போட, தன்னா நானே தானே நானே தானே 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 நானே மச்சான் தானே நானே 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 தானே நானே. வெம்பக்கா, நீங்க ஒரு பாட்டை எடுத்து விடுங்க பாப்போம். ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சேனா பூவாயி, ஆதரவ தேடி ஒரு நாத்து ஒண்ணு நட்டு வச்சேனா பூவாயி, நானா பாடலையே நீதான் பாட வச்ச, நானா பாடலையே நீதான் பாட வச்ச, ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சேனா பூவாயி. பாட்டெல்லாம் பலமா தான் இருக்கு, வேலையும் கொஞ்சம் பாருங்க சீக்கிரம். நாட்டமகர் ஐயா, மணி 11 ஆயிடுச்சு. ஏதாச்சும் பார்த்து கவனிங்க. ரொம்ப எல்லாம் எதுவும் வேண்டாம். 2 பண்ணு, ஒரு டீ, 2 வடை போதுங்க ஐயா. போதுமா, லிஸ்ட் ரொம்ப பலமா போகுது. இல்லம்மா, என்னோட பட்ஜெட்ல நான் சம்பளம் மட்டும் தான் தருவேன், டீ பண்ணலாம் வாங்கி தர முடியாது. வேலையை கவனிங்க. என்ன இளவரசி, நாட்டமகர் இப்படி சொல்றாரு? வழக்கம் எங்க பார்த்தாலும் செய்யறது தானே நம்ம கேட்டோம், இவர் என்ன இப்படி சொல்றாரு? ஏக்கா, இவர் இப்படி சொல்லியிருந்தாரு, தெரிஞ்சிருந்தா நம்ம வேலைக்கே வந்திருக்க வேண்டியது இல்லக்கா. நான் அப்பவே இதை கேட்டு வந்திருக்கணும்க்கா அவர்கிட்ட. நான் கேட்காம விட்டுட்டாக்கா, ஏன் தப்பு தான். வேலை செய்யற நம்மளுக்கு ஒரு டீ பண்ணு கூட வாங்கி கொடுக்காம சேர்த்து வச்சு இவர் என்னத்தக்கா சாதிக்க போறாரு? நம்ம வேலை செய்யறவங்கள இவர் ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டேங்கிறாருக்கா. அதனாலதான் இப்படி சொல்றாரு. நம்ம வந்து வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள இவருக்கு சரியான பாடம் கற்பிச்சுட்டு போகணும்க்கா, நம்ம 4 பேரும் சேர்ந்து. அதுவும் சரிதான், பாத்துக்கலாம். ஏமா, நீங்க எல்லாம் வேலை பார்த்துட்டு இருங்க, எனக்கு வீட்ல இருந்து சாப்பாடு வந்துருச்சு, நான் ஒரு ஓரமா சாப்பிட்டு வந்துடுறேன். நீங்க வேலையை பாருங்க. ஆறுமுகம், இந்த சாப்பாடை எடுத்து அந்த ஆலமரத்தை பார்த்து வை, வர்றேன். அவர் போயிட்டு சாப்பிட்டுட்டு வரதுக்குள்ள நம்ம அவருக்கு சரியான பாடத்தை கற்பிச்சுட்டு போகணும். நம்ம 4 பேரும் சேர்ந்து பேசி அவருக்கு ஒரு நல்ல முடிவா எடுப்போம். வாங்க கிட்டக்க.